பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. இந்த பிரபஞ்ச விதியின் அடிப்படையில் உலகம் சரியான முறையில் இயங்கி கொண்டு இருக்குது. இந்த பிரபஞ்ச விதியை எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு முதல்ல மனமார்ந்த மகிழ்ச்சி மற்றும் நன்றியை இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனித வாழ்வில் எண்ணற்ற நோய்கள் இருக்குது. அந்த நோய்களுக்கு நம்ம எண்ணற்ற பெயர்களை வச்சுருக்கோம். சங்க காலத்தில் இருந்த ஆதி மனிதன்லேருந்து இப்போ வந்தவர்கள் வரைக்கும் எண்ணி கணக்கு பார்த்ததில் 4440 நோய்கள் மனிதனுக்கு இயல்பாகவும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய சில நோய்கள் பறவைகளிடமிருந்தும், விலங்குகளிடமிருந்தும், கொசுக்களிடமிருந்தும் வருது. ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, நாய் கடிச்சிச்சுன்னா அது ரபீஸ்ன்னு சொல்லுவாங்க, கொசு கடிச்சிச்சுன்னா சிக்கன் குனியான்னுவாங்க. இந்த மாதிரியான பல உயிரினங்கள்கிட்ட மனுஷனுக்கு வருது. இதில் சரியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாகரிக வளர்ச்சியில் கலாச்சார சீர்கேடுல வந்திருக்கிற நோய் பார்த்தீங்கன்னாக்கா HSV, CMV, ரூபல்லோ, டொக்ஸோபிளாஸ்மா, TPHA, VDRன்னு எண்ணில் அடங்கா நோய்களை அடுக்கிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் மேற்கத்திய நோய்கள். நிச்சயமாக இந்தியாவில் அந்த மாதிரி நோய்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை. நாகரிக வளர்ச்சியால் தான் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது. இப்போது நவீன மருத்துவம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மாதிரியான பால்வினை நோய்களுக்கு உலகத்திலேயே மருந்து இல்லை, இதை முழுசாக குணப்படுத்தவே முடியாது. அந்த ஜென்டல் ஆர்கனில் வரக்கூடிய சின்ன சின்ன கொப்பளங்கள், வலிகள் போன்ற விஷயத்துக்கு க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன், ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் இது எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, வாழ்க்கையை பற்றி நினச்சி பார்க்காதீங்க, இது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான தள்ளுதலுக்கு தள்ளப்படுகிறது. ஆனால் சங்க காலத்தில் இருந்த ஆதி மனிதன் எந்த ஒரு தவறான தள்ளுதலுக்கும் தள்ளப்படல. அவன் உண்மையான நாகரிகமான மனிதனாக இருந்தான். நம்ம தான் இன்னைக்கு அநாகரிகமாக இருந்துட்டு ஆதி மனிதன் அவன் ஒன்றுமே தெரியாதவன் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஆதி மனிதன் இருக்கும்போது அவன் உணவுக்கு ஓடினான். இப்போ நம்ம மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஓடுறோம். பலவிதமான எண்ணில் அடங்கா நோய்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் பிறக்கும், உலகமெங்கும் பார்க்கும் என்னதுன்னா நம்முடைய தங்க தமிழ் மருந்து. HSV, CMV, ரூபல்லோ, டொக்ஸோபிளாஸ்மா, TPHA, கிளமிடியா, இந்த மாதிரி எண்ணிலடங்கா பலவித பால்வினை நோய்களுக்கு உலகம் ஃபுல்லாக போய் முழுமையான குணமான ரிசல்ட்டை சயின்டிஃபிக்காக எந்த மாடர்ன் மெடிசனில் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதே மாடர்ன் மெடிசனில் இன்றைக்கி சூப்பராக குணப்படுத்த முடியும் அப்படின்றது ஃபுல் ரிப்போர்ட்டு நம்ம சேனலில் நிறைய இருக்குது. இன்றைக்கி ரொம்ப வளர்ச்சியான நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா, துபாய், கனடா, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி எத்தனையோ நாடுகள் நம்மக்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டு பரிபூர்ணமாக குணமாகி அவங்களோட ஒர்க்கிங் விசா கேன்சல் ஆகாமல் அழகான திருமண வாழ்க்கையில் இருக்காங்க. நல்ல அழகான குழந்தைகளை பெற்றிருக்காங்க. ரொம்ப மன மகிழ்ச்சியாக எனக்கு அவங்க அதை ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு மனமார்ந்த சந்தோஷமான நன்றி. அதனால தான் நம்ம இந்த விஷயத்த நம்ம பண்ணுறோம். HSV மருந்து சாப்பிடணுன்னாக்கா என்ன கண்டிஷன்றத நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருப்போம். என்னன்னாக்கா, நீங்கள் உங்களுக்காக 1 மாதமோ 2 மாதமோ உண்மையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். எல்லாரும் பொய்யா இருக்காங்க. பொய்யான போதைக்கு ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க, பொய்யான போதைக்கு தம் அடிக்கிறாங்க, பொய்யான போதைக்கு இந்த ஆன்ஸு, கூலிப்பு, புயலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. மற்றவங்க நம்மளை பெருமையாக நினைக்கணும்னு சொல்லிட்டு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு கண்ட நேரத்தில் கண்ட நான்வெஜ்களை சாப்பிட்றாங்க. கண்ட சொல்லவே முடியாத கேவலமான உணவுகளில் கலர்களில் போட்டு கலர்களாக சாப்பிட்டு சீக்கிரமாக போய் சேர்ந்துடுறாங்க. அதனால் முதல்ல போதை வஸ்துக்களை
பயன்படுத்தக்கூடாது, அசைவ உணவுகளை பயன்படுத்தக்கூடாது, லாகரிக வஸ்துன்னு சொல்லக்கூடிய இந்த பிஸா சாப்பிட்றேன், பர்கர் சாப்பிட்றேன், சாண்ட்விச் சாப்பிட்றேன், இந்த மாதிரியான உணவுகள்லாம் பயன்படுத்தக்கூடாது. உண்மையாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ கஞ்சி, கூழ், தயிர் சாதம், மோர் சாதம், அடுத்தது நாட்டு காய்கறிகள், நாட்டு கீரை வகைகள் சாப்பிட்டுக்கலாம், பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த விஷயத்தை மட்டும் பாதிக்கப்பட்ட நீங்கள் உங்களுக்காக 1 மாதமோ இல்லை 2 மாதமோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா பிரபஞ்சம் உங்களை முழு மனசோட குணப்படுத்தும். எப்படி? முழு மனசோட குணப்படுத்தும். ஏன்னா இது வரைக்கும் நமக்கு உண்மையாகவே இல்லை. கார் வேணும், பணம் வேணும், பங்களா வேணும், அவன் நம்மளை பெருமையாக நினைக்கணும், இவன் நம்மளை பெருமையாக நினைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழணும். ஆனால் உண்மையான வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்காக வாழணும் அப்படின்றதுக்காக தான் விதியின் படி உங்களுக்கு இந்த பிரச்சனையை கொடுத்ததுக்கு நான் நினைக்கிறேன். விதியின் படி கொடுத்ததோ இல்லை நீங்கள் செஞ்ச கர்மா வினையில் கொடுத்ததோ எனக்கு அது தெரியாது. சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் தங்க தமிழ் மருந்து பறந்து வந்து உங்கள் வீட்டை தேடி வந்து அடைஞ்சி உங்களை முழுசாக குணப்படுத்தும். சயின்டிஃபிக்காக குணப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆளாக இன்று பிரபஞ்சம் என்ன மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்குது. அதனால் பிரபஞ்சத்துக்கு மனமார்ந்த நன்றி, மன மகிழ்ச்சியோடு நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ஒபே பண்ண முடிக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களுக்கும் சீக்கிரமாக குணமாயிட்டு சமுதாயத்தில் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையையும் ஒரு நிம்மதியான ஒரு தாம்பத்திய வாழ்க்கையிலையும் ஒரு குழந்தை செல்வங்களும் பெற்று நீங்கள் மேலோங்கி வாழணும்னு சொல்லிட்டு நான் வேண்டி கேட்டுக்குவேன். சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நோய் குணம் ஆகாதுன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு முன்னாடியும் மருத்துவத்துக்கு முன்னாடியும் நீங்கள் ஆரோக்கியமாக பரிபூர்ணமாக குணமாயிட்டீங்கன்ற விஷயத்தை ரிப்போர்ட்டை வச்சு சந்தோஷமாக வாழுங்க. நன்றி பிரபஞ்சத்துக்கு.